நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலமாக வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிக்கு வருவது வழக்கமாகிவிட்டது. இந்நிலையில் கைகாட்டி மஞ்சூர் செல்லும் சாலையில் கரடி ஒன்று நடந்து செல்லும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள ராணுவ பயிற்சி கல்லூரி வளாகத்தில் புகுந்த சிறுத்தையால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து வனத்துறையினர் இரவு மற்றும் பகல் வேளையில் நடமாடும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் முன்னிலையில் அனைத்து அரசு அலுவலர்கள் உடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உதகை நகராட்சிக்குட்பட்ட பொதுமக்களுக்கு தடையின்றி குடிநீர் கிடைக்கும் வகையில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரைவழி குழாய்கள் அமைக்க வனத்துறை அனுமதி கோரப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அரசு உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் பேட்டியளித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அரசு உறுதிமொழி குழுவின் தலைவர் வேல்முருகன் தலைமையிலான குழுவினர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நீலகிரி மாவட்ட மக்களுக்காக சுமார் 440 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைக்கப்பட்டு அதன் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவி யாருக்கு சொந்தம் என 2 துறைகளுக்கிடையே எழுந்த மோதலால் வனத்துறை அமைச்சர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் இருந்து தமிழகத்தின் வழியாக கேரளாவிற்கு போதைப் பொருள் கடத்தி வருவதாக கேரளா போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கேரளா போலீசார் சோதனையில் அந்த வழியாக வந்த ஒரு காரை மறித்து போலீசார் சோதனை செய்தபோது அதிக வீரியம் உடைய விலை உயர்ந்த போதைப் பொருள் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து போதைப் பொருளை பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட 3 போலீசார் கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் வட்டாரத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு வழங்குவதற்கான விலையில்லா சைக்கிள்கள் தயாராகி வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே பழுதை சரி செய்ய மின்கம்பத்தில் ஏறியபோது மின்சாரம் தாக்கி தற்காலிக மின்வாரிய ஊழியர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் அருகே உள்ள கைவண்டூர் கிராமத்தில் செயல்படும் மண் குவாரியில் விதிமுறையை மீறி மணல் ஏற்றி வந்த லாரி 100 நாள் பணியில் ஈடுபட்டிருந்த பெண் மீது மோதியதில் அப்பெண் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சியில் 3,69,00,000 மதிப்பில் விவசாயிகளுக்காக 108 கடைகள் கொண்ட வணிக வளாகத்தை பேரூராட்சி தலைவர் யுவராஜ் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காவலர் புற காவல் நிலையத்தையும் புற காவல் நிலைய அலுவலகத்தையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் குற்றங்களை தடுக்கும் விதமாக புற காவல் நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் முத்துகிருஷ்ணன் உள்ளிட்ட மருத்துவர்கள், காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடலில் 20 மீட்டர் தூரத்திற்கு ராட்சத அலையில் அடித்து செல்லப்பட்ட புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சத்யா என்ற பெண்மணியை தமிழக அரசு மூலம் நியமிக்கப்பட்ட அரசு உயிர் காப்பாளர் ராஜி என்பவர் அங்கு விரைந்து வந்து கடலில் 20 மீட்டர் தூரத்திற்கு நீந்தி சென்று ராட்சத அலையில் இழுத்து செல்லப்பட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த சத்யா என்ற பெண்மணியை மீட்டு கரைக்கு கொண்டு சேர்த்தார். அங்கு சிறிது நேரம் மயக்க நிலையில் காணப்பட்ட அவர் பிறகு மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்பினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பேருந்து நிலையம் எதிரில் நகர பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதியதில் ஊத்தங்கரை கவர்னர் தோப்பு பகுதியைச் சார்ந்த இளைஞர் ராகுல் என்பவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் விபத்து குறித்து ஊத்தங்கரை போலீசார் சம்பவ பகுதிக்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர்.
தூத்துக்குடியில் முன்விரோதம் காரணமாக கொலை முயற்சியில் ஈடுபட்டு தலைமறைவான ரவுடி விஜயகுமார் என்ற 1.5 விஜயை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். தப்பித்து ஓட முயன்றவர் கீழே விழுந்து கை எலும்பு முறிந்ததாக கூறப்படுகிறது. இளைஞரை கொலை செய்ய முயன்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட விஜயகுமார் என்ற 1.5 விஜி மீது பாளையங்கோட்டையில் ஒரு கொலை வழக்கும், தூத்துக்குடி தென்பாகம், மத்திய பாகம், வடபாகம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் 5 கொலை முயற்சி வழக்கு உள்ளிட்ட 17 வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 இளைஞர்கள் 50 அடி பள்ளத்தில் விழுந்து படுகாயமடைந்தனர். டிசம்பர் மாதம் பெய்த கனமழையில் அடித்து செல்லப்பட்ட சாலையை 8 மாதங்கள் கடந்தும் நெடுஞ்சாலைத்துறையினர் சீரமைக்காததால் வாகன ஓட்டிகளை பழிவாங்கும் மரணப்பள்ளமாக அது மாறியுள்ளதாக அச்சம் தெரிவிக்கும் வாகன ஓட்டிகள் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தும் விரைவில் பள்ளத்தை மூடி சாலையை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். டிசம்பரோட அந்த வெள்ளத்தோட அந்த பாலம் அடிச்சு போயிட்டு அதோட 9 மாசம் ஆச்சு. இன்னும் அந்த பாலம் போடாம வச்சிருக்காங்க. நைட்டு வர்றவங்க பள்ளத்துல விழுந்துடுறாங்க. நிறைய உயிர் சேதங்கள் ஆயிட்டு. இதோட ஒருத்தங்க உயிர்ச்சாயிருக்கு. 10-15 பேருக்கு கைகால் முறி விழுந்திருக்கு. ஒரு சின்ன பேரிகார்டு வச்சிருக்காங்க. அதுல ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கு பாத்துங்க. ஆமா, சீக்கிரம் அந்த பாலத்தை போடணும். அவங்க தூத்துக்குடியில் உள்ள லோக்கல் மக்கள் அவங்களுக்கு இதுல வெள்ளம் அடிச்சுட்டு போறது தெரியும். இதுல பள்ளம் இருக்குங்கிறது தெரியும். வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது தெரியாம நிறைய பேர் விழுந்துடுறாங்க. புதிய வெளிச்சமே இல்லாம இருக்கு. அது ஒரு சின்ன வெளிச்சம் இருந்துச்சுன்னா மக்கள் பாதுகாப்பா போறதுக்கு, அதை கடந்து போறதுக்கு உதவும். வெளிச்சத்தை ஏற்படுத்தி விடுங்க. சீக்கிரம் இந்த பாலத்தை போட்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. மத்திய அரசு சீக்கிரம் முயற்சி பண்ணணும். நிறைய அமைச்சர்கள் வராங்க. இந்த நேரு எம்எல்ஏ எல்லாருமே இந்த ரோட்ல போறாங்க. யாருமே இதை கண்டுக்க மாட்டேங்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் பார்க்கணும். அடுத்த ஒரு வீழ்ச்சியாக வர அளவுக்கு இருக்கக்கூடாது. சீக்கிரம் அதுக்கு முன்னாடி அவங்க ஸ்டெப் எடுத்து முயற்சி பண்ணுவாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.